லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கொஞ்சம் தலைக்கேமா முடியாதா? என்ன எல்லாம் சுத்து போடுறாங்க? இங்க பாருங்க, நான் ஒத்த ஆளு. நீங்க இத்தனை பேர் என்ன ரவுண்ட் கட்டி நிக்கிறது அவளை நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உங்ககிட்ட நான் எவ்வளவு தெளிவா சொல்லி கூட்டிட்டு வந்தேன். என்ன இந்த வீட்ல வாழ வைக்கிறதுக்கு நீங்க எந்த வேலையுமே செய்யல. என்னை இங்க இருந்து அனுப்புறதுக்கான வேலையை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? எங்க அப்பா கிட்ட நீங்க கை நீட்டி காசு வாங்கிட்டு வேற யாருக்கோ போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ, யாரு உங்களை இப்படி எல்லாம் பண்ண சொல்றது? சொன்னா சுடுவாளே. மரியாதையா உண்மையா சொல்லுங்க. அதாவது நீங்க எல்லாரும் ஒரு திட்டம் போட்டு என்னை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கிற ஆளு என்னைய வந்து என்ன பண்ண சொன்னாங்க, இவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணுன்னு சொன்னாங்களா. அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் ஒத்துக்கிட்டேன். வேற ஒருத்தங்க டீலிங் போட்டாங்களா? யாரது? யாருன்னு இப்ப சொல்லல, உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன். அங்கிள், சீக்கிரம் அடி. அங்கிள், கொஞ்சம் கையை இறக்குங்க. அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி உங்களுக்கு அகைன்ஸ்டா மாத்தினதே நான் தான். அவ்வா, இதையாவது ஒத்துக்கிட்டியே. ஏய் அங்கிள் அங்கிள், ரொம்ப கோவப்படாதீங்க. உங்க உடம்புக்கு நல்லது இல்ல. இப்ப நீங்க அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சீங்கன்னு வைங்க, ஆடியோ ரெக்கார்டர் மாதிரி நீங்க போட்ட பிளான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ஆண்டி கிட்ட என் ஆளு ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன தீபா? ஆமா ஆமா ஆமா. அப்புறம் உங்க கதி அதோ கதிதான். இப்பெல்லாம் நீங்க திருடங்க மாதிரி வேலே கொட்டினாலும் கத்தவும் முடியாது, கதறவும் முடியாது. கம்முன்னு தான் இருக்கணும். பாத்தீங்களா மாமா, தேவையில்லாம நீங்க பண்ண வேலை இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குன்னு பாத்தீங்களா? இவங்களை எப்படி சமாளிச்சு அனுப்புறது? தலையில அரிக்குதுன்னு கொல்லி கட்டி எடுத்து சொரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஆமா அங்கிள், தேங்க்யூ வெரி மச். நீங்க இல்லனா எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? வாணியோட அம்மா இந்த வீட்டை விட்டு போகும்போது வாணியும் இவங்க கூடவே சேர்ந்து போயிடுவா. நான் போக வைப்பேன். அதுக்கப்புறம் இந்த வீட்ல எல்லாமே நான் தான். எவ்வளவு கோவப்பட்டாலும் ஒன்னும் நடக்க போறது இல்ல. நீங்க உண்மையை சொல்ல நினைச்சாலும் நான் சொன்னதான் நடக்க போகுது. என்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்களே. ஐயோ, உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. தீபா, நீ வாமா, நம்ம கிளம்பலாம். ஒரு நிமிஷம், நீங்க கை பிடிக்க மாட்டீங்களா? அப்ப நீ பிடிச்சிக்க. வாமா, வாரேன். மார்க்கண்டேயனை பழிவாங்க செய்வினை வைக்கும் தணிகாச்சலம். நிலை குலையும் ஏன் இவ்ளோ சத்தம்? சவுண்ட் குறைங்க. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அவரோட வலது பக்க கையும் காலும் 80% செயலிழந்து போச்சு. இந்த கைதான அடிச்சு அத பாக்க முடியா? எங்க பக்கம் தான் சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஒரு ஒண்ணு சாப்பிடுறியா? வேண்டானா விடு, நான் சாப்பிட்டுக்கிறேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? இனி என்ன அது நிக்காம போகுது? ஏய் அம்மா, இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க 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 வாங்க. என்ன வேணும்? எனக்கு போர் அடிக்கி. சூடா டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. உன் கையால ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வரியாம்மா? கொஞ்சம் டிகாசன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் எனக்கு பிடிக்கும். சரியா? சீக்கிரம். அம்மா, போ 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 போ. நான் போய் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல வாணி, சும்மா நீ இரு, நான் போய் போய் எடுத்துட்டு வரட்டுமே. நீ போமா. நீங்க யார்கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இந்த வீட்டு வேலைக்காரி தானே அவங்க, அவங்ககிட்ட தானே வேலை சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தான் கரெக்டா போய் எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு வருவாங்க. அப்புறம் ஓட்டையா சொல்ல முடியும்? வேலைக்காரியா? அவங்க எங்க அம்மாவோட அக்கா, எங்களோட பெரியம்மா. எங்க எல்லாரையும் அவங்க தான் வளர்த்தாங்க. ஓஹோ, ஆயாவா?
ஏமா ஆயானாலும் வேலைக்காரினாலும் ஒண்ணுதானம்மா. இங்க வந்து டிவிய பாரு. அப்படி போடு, அடிச்சு போடு. என்னது ஒரே சத்தமா இருக்கு? என்ன இப்படி பாக்குற? டிவி சவுண்ட குறைக்க மாட்டேன். அட என்ன நீங்க டிவியை இவ்வளவு சத்தமா வச்சு பாக்குறதுக்கு தானே டிவில இப்படி ஸ்பீக்கர் செட்னு ஒண்ணு வச்சு அனுப்பி விட்டுருக்கான். ஆமா, உங்க வீட்ல யாருமே சீரியல் எல்லாம் பார்க்கவே மாட்டீங்களா? நல்லா போச்சு போங்க. ஒரு நாள் உட்கார்ந்து நீங்க சீரியல் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் எல்லாரும் என்ன மாதிரி சோபால வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த பொரி உருண்டை அப்படி ஒரு தூக்கி போட்டு கொஞ்சம் சவுண்ட குறைங்களேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கேட்காம இருப்பேனா? நீங்க சொன்னா கேட்டா நல்லாதான் இருக்கும். ஆனா இப்ப நான் கேட்க முடியாது. தெரியும். அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் எனக்கு அம்மா அனுப்ப ஃபோன் முடியுமா? பேசிட்டு இருக்காங்கல்ல, சவுண்ட குறைக்க மாட்டீங்களா? என்ன அதட்ற? இந்த பாரு, நான் இந்த வீட்டோட சம்பந்தி. என்னையே நீ இவ்வளவு அதிகாரம் பண்ணிட்டு இருக்க. எனக்கு நிம்மதியா டிவி பாக்குற கூட ஒரு உரிமை இல்லையா? அப்போ 2 நாள் வந்து தங்குற எனக்கே இந்த தண்டனைனா, காலம் பூரா என் பொண்ணு இந்த வீட்டுல வாழணுமே. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்துவீங்க, என்ன பாடுபடுத்துவீங்க. இவன் இருக்கானே, என் பொண்ணு சம்மதத்தை கேட்காமலே அவ கழுத்துல தாலி கட்டி இந்த வீட்டுக்கு மருமகளாக்கி இருக்கான். சாரிப்பா, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இவர் இருக்காரே, என் பொண்ணுகிட்ட சம்மதம் கேட்காமலே அவ கழுத்துல தாலி கட்டி குடும்பம் நடத்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய தப்பு. அத பெருந்தன்மையோட நான் மன்னிச்சிருக்கேன். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். என்ன தெய்வமா கும்பிடலனாலும் பரவாயில்ல. நான் நினைக்கிறதையாவது இந்த வீட்டுல நடக்க விடுங்க. அதுக்காக இந்த வீடே உங்களது ஆயிடுமா? ரொம்ப தான் அதிகாரம் பண்றீங்க. வேதா ஆண்டி யாருன்னு தெரியுமா? உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? பெரிய பெரிய விஐபி எல்லாம் அவங்க முன்னாடி உட்காரவே பயப்படுவாங்க. நீங்க என்னடானா உங்க முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு டிவி சவுண்ட் அதிகமா வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. போனா போதுன்னா உங்க பொறுமையா இருக்காங்க. இல்லனா இப்ப நடக்கிறதே வேற தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? துப்பாக்கி எடுத்து நெத்தியில சுட்டுருவாங்களா? அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இவங்க என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா நான் தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்திருந்தா குடும்பமான நாரி இருக்கும். இப்ப எல்லாம் எதுவும் பண்ணாம நான் அமைதியா உட்கார்ந்துருக்கேன். பிரீத்தி, நீ எதுவும் பேச வேண்டாம். எங்க சம்மந்தி அம்மாவே அமைதியா போயிட்டாங்க. உனக்கு என்னடி வந்துச்சு? இந்தா பொரிய பிடிச்சு தின்னு. இந்த பொரி உருண்டைய கூட சரியா கேட்ச் பண்ணி பிடிக்க தெரியல. ஒன்னெல்லாம் எப்படிமா வில்லின்னு ஏத்துக்கிறாங்க? நானே என்ன கல்லாமண்ணு விளையாட்ட விளையாடிட்டு இருக்கோம். வந்து பிடிங்கிட்டு இருக்கப்ப அந்த பக்கம். ஏய், முதல்ல சவுண்ட குறமா. இந்த சத்தத்தால காது ரொம்ப வலிக்குது. குறை. டீயை குடி. டீ ரெடி ஆயிடுச்சா? இந்த பெரிய கிளாஸ் யாருக்கு, சின்ன கிளாஸ் யாருக்கு? ஒரு கிளாஸ் ஆத்திக்கிறதுக்கு. ஓ அப்படியா? ஆமா. நீ என்ன பண்ற? கையெல்லாம் அப்படியே எனக்கு வலிக்குது. நீயே 2 ஆத்தி குடுத்துற. இந்த இடம் தான் ரொம்ப வலிக்குது. சும்மா தானே நிக்கிற, கொஞ்சம் கால் அமுக்கி விட. ஐயோ முறைக்கிறாளே. ஐயோ போதும். ரொம்ப ஆத்திராத, அப்புறம் நாக்குக்கு வழங்காது. கொண்டா கொண்டா கொண்டா. பத்திரமா குடு, சுற்ற போது. இதத்தான் எல்லாரும் உங்க வீட்டுல டீல அடிச்சு குடிச்சிட்டு இருக்கீங்களா? எங்க வீட்டு கலரி தண்ணி கூட இதை விட சூப்பரா இருக்கும். இந்த பாருங்க, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. விருந்துக்கு வந்த எனக்கே இப்படி குடுக்குறீங்கன்னா உங்களெல்லாம் என்ன சொல்றது? இதெல்லாம் ஒரு டீயா? ஐயோ, எனக்கு ஒரு மாதிரி
அல்லாச்சிட்டு வருது. என்னத்த சொல்ல? இந்த பாருங்க, இந்த மாதிரியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன், என் பொண்ணை சேர்த்து கூட்டிட்டு போயிடுவேன். என்ன பாக்குறீங்க? அப்படி போடு. ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதடி, அடிக்காதடி, வலிக்குது, வலிக்குது. ஐயோ குறுக்குல ரொம்ப நாளா பிடிச்சிட்டு இருக்கடி, அங்க அடிச்சிடாதடி. ஐயோ ஐயோ ஐயோ, வலிக்குது, 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 விட்டுரு. அப்பா, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து ரொம்ப ஓவரா கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் உன்னை பெத்தவடி, அதனால தான் உயிரோட விடுறேன். இதுவே நீ பண்ண காரியத்துக்கு வேற யாராவது செஞ்சிருந்தா அவங்கள இந்த இடத்துல பலி போட்டிருப்பேன். ஐயோ, இது இந்த குடும்பத்தோட வழக்கம் போல இருக்கே. அவங்க யாருன்னு நினைச்ச? இந்த வீட்டோட எஜமானி அம்மா. வேதாமாவுக்கு அடுத்து இந்த வீட்டுல எல்லாமே அவங்கதான். அவங்கள வேலைக்காரிங்கிற, அசிங்கப்படுத்துற, டீ எடுத்துட்டு வாங்குற. எங்க இருந்து வந்துச்சு இந்த திமிரெல்லாம்? யார் கொடுத்தது? சொன்னாவ சுடுவாளே. ஐயோ பாக்குறாளே. ஐயோ ஐயோ ஐயோ, விடுறி விடுறி, வலிக்குதுடி. ஐயோ ஐயோ, அடிக்காதடி, என்னால தாங்க முடியலடி. அப்பா, உன்னெல்லாம் மரத்துல கட்டி வச்சு திருக்கு வாளால தோலை உரிக்கணும். அப்பதான் உன் கொழுப்பு குறையும். ஐயோ, அந்த மாதிரிலாம் பண்ணி தொலைச்சிடாதடி, என் உடம்பு தாங்காதடி. அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. வாணி, பரவாயில்ல விடு. இல்லம்மா, இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது. மன்னிப்பு கேளுன்னு சொன்னேன். ஆமா தாயே, என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க யாரு, உங்க பவர் என்னன்னு தெரியாம பண்ணிட்டேன். அந்த அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் அந்த வீட்டோட சின்னம்மான்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்போ சரணடைஞ்சிருப்பேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனாலதான். ஏமா, இனிமே பண்ண மாட்டேம்மா. இப்ப நீதான் இந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணணும். என்னையா? பின்ன இந்த வேலைக்கு இப்ப தனியா ஆள் வர வைப்பாங்களா? செய்ய போறியா இல்லையா? ஐயோ, செய்ய மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லையே, அதுக்குள்ளே நீ ஏன் முடிவுக்கு வர? ஆனா இதெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு அப்பா, ஐயோ அம்மா, செய்யறியா இல்லையா? செய்யறேன்னு சொல்லிட்டேலம்மா. ஆனா அதுக்குன்னு சில இந்த மாப்புகள், விளக்கமாறுகள் இதெல்லாம் தேவைப்படுமே, அதெல்லாம் எங்க போய் எடுக்கிறது? மாப் எடுத்துட்டு வாங்க. இதோ எடுத்துட்டு வரமா. ஆமா கண்மணி, அந்த மாப்பை கொண்டு வாங்கம்மா, இல்லனா எனக்கு வச்சிருவாங்கம்மா ஆப்பு. என்ன பண்ற, என்ன பண்ற? ஐயோ, இவ எனக்கு மறுபடியும் அடி வாங்கி பண்றாளே. கையை எடுடி. நான் தொடச்சுக்கிறேன். வாழ்க்கை என்னும் ஆடம், கலங்க ஒன்ன பாடம். சத்தம் போடாம மாப்ப போடு. ஆட்டும். தொடச்சிட்டேன் ராசா, தொடச்சிட்டேன். அங்க கரையா இருக்கு பாரு. அந்த கரை உன் கண்ணுக்கு தெரியுதாமா? கரை ரொம்ப நல்லது. தொடச்சிடுறேன். ஏமா, இந்த டம்ளர் கொஞ்சம் எடுத்துக்கூட. இதை எடுத்துக்கிடுமா? எங்க வீட்டுல நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். இங்க வந்து எல்லாரும் நீ வேலை வாங்குறீங்க. தொடச்சிட்டேன், தொடச்சிட்டேன். பாத்துக்கிட்டியா, இங்க கூட சுத்தமாயிருச்சு. போதுமா? அம்மா, வேலைக்கார மேடம், இத வரமா, இத கொஞ்சம் வாங்கிட்டு போயிருங்கம்மா. இந்த வாளி, இந்த மாப்பு. சரிதான். அப்படி போல எடுத்துட்டு போயிருங்க மேடம். ஏமா, இந்த வேலை மட்டும் தானே? இன்னும் பாத்திரம் கித்திர விளக்குற வேலை இருந்தா சொல்லிரு. அப்படி கையோட விலைக்கு போட்டேன்னா குறுக்கு இருக்கு, வலிக்காது. அப்புறம் நீ தனியா சொன்னு வச்சுக்க, எனக்கு அப்படியே குறுக்கால பிடிச்சிடும், என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்புறம் நீ எனக்கு திட்டக்கூடாது சொல்லிட்டேன். என்னதான் இருந்தாலும் அவங்க அம்மா, அவங்கள இப்படி அசிங்கப்படுத்துறிய வாணி? ஏன் நீங்க மாப் போடுறீங்களா? இது எனக்கும் எங்க அம்மாவுக்கும் நடக்கிற பிரச்சனை. நீங்க யாரும் குறுக்க வர வேணாம். மன்னிப்பு கேளு.
மறுபடியும் மன்னிப்பா? அதான் நான் கேட்டேனே. மத்தவங்க கிட்டயும் கேளு. வந்ததுல இருந்து இங்க இருக்கிற எல்லாரையும் நீ டார்ச்சர் பண்ணிருக்க, அதனால மன்னிப்பு கேளு. மேடம், உங்களை நான் ஒண்ணுமே சொன்னது கிடையாது. இருந்தாலும் உங்க மருமக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் கேக்குறேன். மன்னிச்சிருங்க மேடம். அண்ணே, அண்ணே, சார், மன்னிச்சிருங்க சார். பிரீத்தி மேடம், மன்னிச்சிருங்க. ராசா, ஐயோ, ராசா, ராசா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச பூவே வேற, அன்பு. ஆனா இவங்கெல்லாம் உங்ககிட்ட வேற பூ கேட்க சொல்றாங்க, மன்னிப்பு. என்ன மன்னிச்சிருங்க ராசா, மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. சரி, போதும் போதும், எங்க பெரியம்மா கிட்ட கேளுங்க. நாத்த நாளா போயிட்ட. சின்ன மேடம், மன்னிச்சிருங்க மேடம். உங்களை நான் அந்த மாதிரி மன்னிச்சிருங்க மேடம், மன்னிச்சிருங்க மேடம். போய் உன் பைய எடுத்துட்டு வா. ஐயோ, அந்த பைக்குள்ள ஒண்ணுமே இல்லம்மா. பொருளாங்கலாம் இல்ல, உன் திருப்திக்காக வேற எடுத்துட்டு வாரேன். இந்த பக்கம் போணுமா, இந்த பக்கம் போ. தள்ளு தள்ளு தள்ளு. பைய எடுத்துட்டு வானா நான் போய் தானே எடுத்துட்டு வரணும். ராசா, ஆமா, என்ன எதுக்கு இப்ப நீ பைய எடுத்துட்டு வர சொன்ன? இனி நான் உன்னை இந்த வீட்டு பக்கமே பார்க்க கூடாது. அதையும் மீறி நீ வந்த பெத்த தாயின்னு கூட பார்க்க மாட்டேன், கொண்டே போடுவேன். வரமாட்டேன் தாயி, வரவே மாட்டேன். இதான் என் வீடு, இனி நான் இங்க தான் இருப்பேன். உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லம்மா, சம்பந்தம் இல்லவே இல்ல. நான் உன் பொண்ணு மண்ணுன்னு உறவாடிட்டு இந்த பக்கம் வந்த, ஐயோ, கொண்டே போடுவேன் கொண்டே போடுவேன் அதே டைலாக்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காத. சாவடிச்சிருவேன், கொஞ்சம் மாத்தியாவது சொல்லு. சரி விடு. உன்னை யாருன்னே தெரியாது, இந்த ஊர் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது, இந்த வீடு எங்க இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, இந்த வீட்டுல உள்ள ஆளுங்க யாரையுமே எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு நினைப்ப மட்டும் என் நெஞ்சுக்குள்ள சுமந்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நான் போறேன். கிளம்பு. கிளம்புறேன். நல்லா யோசித்துக்கங்க, நான் கிளம்பணுமா? உன்னதான் அங்க என்ன பாத்துட்டு இருக்க? துடி, கிளம்பு. கொஞ்சம் இரு. ராசா, எனக்கு இவ்வளவு அவமானம் நடந்தது, ஆனா எனக்காக ஒத்த வார்த்தை கூட நீங்க பேசலையே. என்னதான் இருந்தாலும் நீங்க ஹீரோ, இவங்க ஹீரோயினி. போதும், போலாம் வான்னு சொல்றேன். புடி அண்ணா, நான் வரேன். வா ராசா. அவங்களுக்காக நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. அவங்க அப்படிதான், தன்னை பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, மத்தவங்கள பத்தி கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் இங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது, நிறைய சண்டை. ஒரு கட்டத்துல அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். இப்படி ஒரு உறவு எனக்கு இருக்குன்னு நான் யார்கிட்டயும் சொல்றது இல்ல. சரி, இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க வந்துட்டாங்களேன்னு நானும் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். ஆனா பூர்ணிமா அம்மாவை அசிங்கப்படுத்தும் போது அதை என்னால பொறுமையா பார்த்துட்டு இருக்க முடியல. அதான் இப்படி. அவங்கள விட இந்த குடும்பமும் நீங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம். ஒரு அம்மாவா அவங்க எனக்கு செஞ்சதை விட
நீங்க எனக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க. இந்த குடும்பத்தை நான் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவங்களுக்கு விழுந்தாடி வேற சில பேருக்கு விழுந்திருக்கணும். வேதாமா இருந்ததால தப்பிச்சிட்டாங்க. இனி இந்த மாதிரி சில்றத்தனமா நடந்துக்கிட்டா பல்ல கழட்டி கையில கொடுத்துருவேன். என்னடி நாம ஒரு பிளான் பண்ணா அவ ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் உடைச்சு காலி பண்ணிட்டா. நான் தோத்துட்டேன்னு குத்தி காட்டுறியா? நான் அப்படி சொல்லல. ஆமா ஆமா, நான் தோத்துட்டேன், அப்படியே வச்சுக்கோ. ஆனா நான் அதுக்காக சோர்ந்து போய் உட்கார மாட்டேன். இந்த விஷயத்துல மேபி அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனா அடுத்து நான் போட போற பிளான்ல கண்டிப்பா மாட்டுவா. அவகிட்ட இருந்து ஆண்டிய மட்டும் இல்ல, சஞ்சயையும் பிரிச்சு காட்டுறேன்.